ஸோ புது கவிதையிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதில் இன்னும் சில ஆசிரியர்கள் மட்டும் இவங்கள பற்றி ப்ரீவியஸ் இயரில் எந்த ஒரு கொஷின்ஸுமே இதுவரை கேட்கல. ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இவங்கள பற்றி கொஷின்ஸ் நிச்சயமாக எடுப்பாங்க. குரூப் 2வாக இருக்கட்டும், இல்லை அப்கமிங் எக்ஸாம்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த புது கவிதையில் இருக்கக்கூடிய சில ஆசிரியர்களை பற்றி கொஷின் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பசுவையாவாக இருக்கட்டும், மீனாட்சியாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், இந்த கலாப்பிரியா, கல்யாண்ஜி, ஞானகுத்தன், இவங்களை பற்றியெல்லாம் இதுவரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் பெருசாக கொஷின்ஸ் வந்தது கிடையாது. ஸோ ஒரு சில கொஷின்ஸ் மட்டும்தான் இருந்தது. அது கூட மேட்ச் த ஃபாலோவிங்கில் அவங்களுடைய நூல்கள் கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோவிங் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஆனால் பசுவையாவாக இருக்கட்டும், மீனாட்சி, ஸோ இவங்களை பற்றி எல்லாமே புது புக்கில் கண்டென்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ஸில் இவங்களை பற்றி நிச்சயமாக கொஷின் எடுத்திருக்கும். புது கவிதையிலிருந்து எப்போவுமே 2 கொஷின் கம்பல்சரியாக எடுக்கிறாங்க. ஸோ அப்படி எடுத்தாங்க அப்படின்னா இவங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு கொஷின் எடுத்து கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ இவங்களை பற்றி எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி புது கவிதையிலிருந்து நமக்கு ஓல்டு சிலபஸில் இந்த சாலை இளந்திரையனும் ஆலந்தூர் மோகனரங்கனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்கள பற்றி எல்லாமே இதுக்கு முன்னாடி நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம ஒரு முறை படிச்சுட்டு போயிடுவோம். ஏன்னா இவங்க எல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதனால் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் பார்த்திங்கன்னா அதே கொஷின்ஸ் கூட ரிப்பீட்டடாக எடுத்து கேட்கலாம். அதனால் நம்ம இது ஜஸ்ட் ஒரு முறை மட்டும் ரீட் பண்ணிவிட்டு போயிடுவோம். ஸோ சாலை இளந்திரையனிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். சாலை இளந்திரையனின் தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சாலை இளந்திரையனுடைய தமிழக அரசு பரிசு பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. புரட்சி முழக்கம் தான் தமிழக அரசின் பரிசு பெற்றிருக்கும். சாலை இளந்திரையனின் கவிதை தொகுப்பை கண்டறிக. பூத்தது மானுடம். சாலை இளந்திரையனின் கவிதை தொகுப்பு எதுனா பூத்தது மானுடம். ஸோ 1991ஆம் ஆண்டு தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்றவர் யாருன்னா சாலை இளந்திரையன். 1991ஆம் ஆண்டு தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்றவர் யாருன்னா சாலை இளந்திரையன். ஸோ கால்கள் இரண்டும் படைத்தவண்ணி பெரும் கல்லும் மலையும் கடப்பதற்கே என்ற இடிச்சுமிகு வரிகளை சொந்தமானவர் யாருன்னா சாலை இளந்திரையன். கால்கள் இரண்டும் படைத்தவண்ணி பெருங்கல்லும் மலையும் கடப்பதற்கே என்ற எழுச்சிமிகு வரிகளுக்கு சொந்தமானவர் யாருன்னா சாலை இளந்திரையன். உலக தமிழ் பண்பாடு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யாருன்னா சாலை இளந்திரையன். உலக தமிழ் பண்பாடு இயக்கம் தோன்ற காரணமாக இருந்தவர் யாருன்னா சாலை இளந்திரையன். புரட்சி முழக்கம் எனும் நூலை எழுதியவர் யாருன்னா சாலை இளந்திரையன் தான். புரட்சி முழக்கம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா சாலை இளந்திரையன். சாலை இளந்திரையனுக்கு தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு எழுதுனா 1991. சாலை இளந்திரையனுக்கு பாவேந்தர் விருது பெறப்பட்ட ஆண்டு எப்போனா 1991. புரட்சி முழக்கம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா சாலை இளந்திரையன். தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது எதுனா பாவேந்தர் விருது. ஸோ தமிழக அரசு சாலை இளந்திரையனுக்கு வழங்கிய விருது எதுனா பாவேந்தர் விருது. புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா சாலை இளந்திரையன். சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது என்னும் உரைவீச்சுக்கு சொந்தக்காரர் யாருன்னா சாலை இளந்திரையன் தான். சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் மடியாமல் பகை வெல்ல முடியாது என்னும் உரைவீச்சிற்கு சொந்தக்காரர் யாருன்னா சாலை இளந்திரையன். ஸோ உரிய விடையை தேர்வு செய்க. சாலை இளந்திரையன் எந்த இயக்கம் தோன்ற காரணமானவர்னா உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமானவர் யாருன்னா சாலை இளந்திரையன். ஸோ அதுக்கு அடுத்து தான் ஆலந்தூர் மோகனரங்கன் பற்றி கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ மோகனரங்கன் பிறந்த ஊர் எழுதுனா ஆலந்தூர். மோகனரங்கன் பிறந்த ஊர் எழுதுனா ஆலந்தூர். ஸோ இமயம் எங்கள் காலடியில் எனும் கவிதை தொகுப்பு நூல் யாருடையதுனா ஆலந்தூர் மோகனரங்கன். இமயம் எங்கள் காலடியில் எனும் கவிதை தொகுப்பு யாருடையதுனா ஆலந்தூர் மோகனரங்கன். ஸோ மோகனரங்கனின் தமிழ் ஒலித்து கொண்டு இருக்கும் பொருள்கள் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வானொலி, பாவரங்க மேடை, தொலைக்காட்சி. ஸோ இதில் எல்லாமே மோகனரங்கனின் தமிழ் ஒலித்து கொண்டிருக்கிறது. ஸோ மோகனரங்கனின் தமிழ் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய பொருள்கள் எதுனா வானொலி, பாவரங்க மேடை, தொலைக்காட்சி. ஸோ இதிலெல்லாம் அவருடைய தமிழ் இன்னமும் பரவிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். புது கவிதையிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.